வெல்கம் டு நாச்சி சலப்படை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து டோனட் செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வீடியோ வரும். என்னென்னா விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்ட வீடியோவும் வரும். ஸோ நான் வந்து விநாயகர் செஞ்சுப்பேன், அந்த வீடியோவும் வரும். அப்புறம் வந்து கேரளா போயிருந்தோம், ஸோ அந்த வீடியோ வரும். 2 வீடியோவும் பார்த்திங்கன்னா பாதி எடிட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி 31 டேட்டு. ஸோ இன்றைக்கே எடுத்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த 2 வீடியோ சீக்கிரமாகவே வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நம்ம வந்து 250 கிராம் எடுத்துக்கலாம். நான் வாங்கியிருக்க வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ பாக்கெட்டு. நம்ம இப்போ 250 கிராம் எடுத்துக்கலாம். மைதா மாவு 250 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போடுறதுக்கே பயமாக இருந்துச்சு, நிறைய பேருமோ கம்மியாக வந்துடுமானோ. ஸோ கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் போட்டாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ரு வந்து பார்த்திங்கன்னா வந்து 25 ml வந்து மெல்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்ரு. ஸோ அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மில்க் வந்து 15 ml. ஸோ அதுவும் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு இருக்குது, அது வந்து ஆக்டிவ் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து ஈஸ்ட்டு வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராமு. சுகர் வந்து பார்த்திங்கன்னா 30 கிராமு. ஸோ மொத்தம் 35 அதில் இருக்குது அந்த கிண்ணத்தில். ஸோ அது ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ அதை ஊற்றிட்டிங்கன்னா அந்த அடியில் சர்க்கரையாக இருக்க. ஸோ அதை ஒரு கையால் வீடு எடுத்தனால திரும்ப அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு போட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து சால்ட் வந்து ஒரு 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கையாலே நான் பிணைஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க. உருட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து மாவு போட்டுருங்க. மாவு போட்டு மூடி வச்சுருங்க, மைதா மாவு போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இவ்வளோதான், கொஞ்சம் தான், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ ஊறினோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், பெருசாக நல்லா ஊறிச்சு நம்ம சாஃப்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைதாவெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம அதை ஷேப் எடுத்து அதில் வைக்கணும்ல, ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கணும் நிறைய. அந்த மைதா மாவு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் வச்சு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டர்களில் அதை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து தேய்க்கணும் சப்பாத்தி கிட்ட வச்சு. நான் ஒரு கையால் தேய்ச்சிட்ருக்கேன். நானே வீடியோ எடுத்து நானே தேய்ச்சிட்ருந்தேன். ஸோ அதனால தான். ஸோ நான் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஷேப்புக்கு வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன், ஒரு டப்பா மூடி. நல்லா லித்தி வச்சு ஷேப் எடுக்கணும். ஸோ வந்துடுச்சா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எடுத்து அப்படியே அந்த ஷேப் எடுக்க வேண்டியதான். மாவு கடைசி எண்டு வரையும் இந்த இது எடுக்க வேண்டியதான். கரெக்டாக சென்டரில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஒன்று கோணையாலன்னா சைடில் எதாவது பீச்சுன்னா நல்லா இருக்காது, டோனட் ஷேப்பே மாறிடும். அதனால் கரெக்டாக சென்டரில் வச்சு இந்த பாட்டில் மூடி வச்சு ஓட்டை போட்டுக்க வேண்டியதான் ரவுண்டாக. கேமராவில் தான் நான் அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்துட்டேன், ஏன்னா ஒரு கையால் இது பண்ணனால.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 டோனட் வந்துருந்துச்சு. ஸோ அதை அழுங்காமல் எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டில் மைதா மாவு போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். மாற்றி வச்சுட்டு நான் அப்படியே நம்ம ரவுண்ட் எடுக்கிறது அப்படியே எடுத்து இந்த இன்னொரு பிளேட்டில் வைக்க வேண்டாம். அடியில் மைதா மாவு போட்டு வச்சிங்கன்னா தான் ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா வந்து ஒட்டிடும். ஸோ அதனால் இதில் வச்சாலும் இது பண்ணிங்க. நான் இங்கெல்லாம் வச்சுருந்தேன் செப்ரேட்டரியில் மாவு எடுத்தனால மாவு பிணைஞ்சனால ஒட்டிச்சு, அதனால பிரச்சனை இல்லை. வந்துடுச்சு மைதா மாவு போட்டனால எதுவும் ஒட்டலை, எதுவும் ஆகலை. ஃபஸ்ட்டு இதில் தேய்ச்சதில் 4 வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மாவு திரும்ப பிணைஞ்சு கட்டை வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் திரும்ப இது எண்டு வரையுமே நான் இது போட்டு இது பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாவை என் தங்கச்சி எடுத்து தனியாக சாப்பிட்டா. கேட்டால் நல்லா இருக்குதாம்மா, 2 எடுத்து சாப்பிட்டா. 2னா முழுசு அந்த 2 இல்லை, லாஸ்ட்டாக ஒன்று குட்டியாக இருக்கும், அதுவும் இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா. ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான்னா நான் இன்னும் 1 ரூபாய் கூட எடுத்து சாப்பிடல. நான் அப்பயே சொன்னேன் சாப்பிட்றப்ப வயிறு வலிக்கணும், அது கேட்கல, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து இதில் மாற்றிட வேண்டியதான். வீடியோ நானே இப்போ தான் பார்க்குறேன் இப்படி எடுத்து வச்சுருக்குறேன்னு. ஒரு கையால் எடுத்ததுனால எதை பார்க்குறதுனே தெரில, அதனால தான் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரே எனக்கு டென்ஷனாகவே இருந்துச்சு. நல்லா வந்துடுமோ, கரெக்டாக வந்துடுமோன்னு. ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது திரும்ப அப்படியே உருட்டி தேய்ச்சி அரைச்சி எடுக்க வேண்டியதான். ஸோ வாய்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி சத்தம் வரும், ஏன்னா பக்கத்தில் மாவு மில் இருக்குது, அதை போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சத்தத்தை கம்மி பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதான். மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு இவ்வளோ வருதோ எடுத்துருக்க வேண்டியதான். அப்படி எடுத்து இதில் மாற்றி வச்சிட வேண்டியதான். லக்காக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அப்படியே வைக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். மாவு 2 வரையுமே சுத்தமாக ஒரு இது இல்லாமல் எடுத்துட்டேன். ஸோ எடுத்து அச்சு எடுத்துட்டு அங்கே பாருங்கள் அந்த குட்டியாக ஒன்று இருக்காது, அதை தான் என் தங்கச்சி எடுத்து சாப்பிட்டான். அது வந்து என்ன காஞ்சிச்சு இல்லைன்னு போட்டு பக்கத்துக்கு வச்சுருந்தேன், அதுதான் லாஸ்ட் த்ரூன்னு இருந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டா. ஸோ 13 இருக்கு கரெக்டாக, அதை ஒன்று சேர்த்துனா 14, அதை நான் சேர்க்கல, 13 இருக்குது. அவ்வளோதான். ஸோ அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எண்ணெய் காய வச்சாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனட் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ அப்படியே போட வேண்டியதான். இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக பொரியுது, நல்லாவே அழகாக இருக்குது பார்க்கவே. இது பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, நம்ம போட்டது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அழகாக பொரியுது. ஸோ எனக்கு வேறு அடுப்புக்கிட்ட ஃபோன் எடுத்து போகவே பயமாக இருந்துச்சு, வெடிச்சிருமோ என்னமோ பயமாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இது 3 ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பொரிக்கும் போது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 3த்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துடலான்ட்டு தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்கேன், இல்லைனா வந்து அது இது வரும். ஸோ ஃபுல்லாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். சாக்லேட் ஊற்றுறதுக்கு முன்னாடி சாக்லேட் வந்து நான் டைரி மில்க் தான் மெல்ட் பண்ணியிருந்தேன். டைரி மில்க் மெல்ட் பண்ணி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நல்லா. ஸோ நான் ரொம்பவும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ சாக்லேட் மெல்ட் பண்ணி மொத்தமாக இப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. அப்புறம் என் தங்கச்சிட்டு கொடுத்து சாப்பிட சொன்னேன். வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா. நான் ஏன் வாய்ஸ் போட்டு எடுக்கிறேன்னா, பின்னாடி இங்கே விநாயகர் எடுத்துட்டாங்க விநாயகர் சிலையை, ஆனால் இன்னமும் பாட்டு போட்டிருந்தாங்க. ஸோ காப்பிரைட் இஷ்யூ வந்துடுறதுனால நான் வந்து அந்த வாய்ஸில் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. பாருங்கள், சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னா. இந்த ஃபோட்டோ கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பிச்சு காமிக்கிறா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு.
சாஃப்டாக இருக்குது. அவங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அவள் கையில் பாருங்களேன் எவ்வளோ சாக்லேட்னு. அவள் அந்த கை கட்டவில் அந்த அது வச்சுருப்பாங்க, அப்படியே உள்ளே போகுது விரலே. ஸோ இதோட அவள் வந்து 4 டோனட் சாப்பிட்றா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 டோனட் சாப்பிட்றா அவள். நானும் சாப்பிட்டு விட்டுட்டேன், நமக்கு தானே செஞ்சுது, அதனால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா இவ. எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன், அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவங்க பாருங்க எவ்வளோ சாக்லேட்னு அவள் கையில். அப்புறம் எங்கள் கடையில் வேலை செய்ய கொடுத்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் முடியல செய்கிறதுக்குள்ளே அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு, காலே வலிச்சிருச்சு செஞ்சு. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. நானுமே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோ யார் பார்த்து செஞ்சேன்னா, ஸோ ஐஎம் சுப்பு அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்கள்ல, ஸோ அந்த அண்ணா வீடியோ பார்த்தா நான் செஞ்சேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐஎம் சுப்பு அஃபிஷியல் அண்ணா, உங்களை பார்த்தா செஞ்சேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 டோனட்டு வந்துருந்துச்சு. ஆனால் கடையில் வாங்கியிருந்தால் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியாது. கடையில் ஒரு டோனட் வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா. இங்கே நம்ம வீட்டில் செஞ்சப்போ நான் எவ்வளோன்னு பார்க்கல, ஆனால் ஒரு டோனட் 75 ரூபா கடையில். அதோட குட்டியாக ஒன்று இருக்குது, மினி டோனட்னு சொல்லிட்டு, அது 50 ரூபா என்னமோ. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாம், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீனா சொன்னால், ஆனால் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களாம் அந்த அக்காங்கிட்ட தான் கொடுத்தேன், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா முடியல, வேர்த்துச்சு இதுக்கே. ஸோ சாப்பிட்ட கையோடு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. பாய்.